அப்படின்னு சொல்கிறேன். சார், இவர் விஜய் மாநாட்டில் வந்துட்டு மிஸ்டர் மோடி அங்கிள் சிஎம் பற்றிலாம் சொல்லியிருக்காரு. அது அவருடைய பேச்சு எப்படி சார்? நான் சொன்னேன், அரசியல் முதிர்ச்சி இல்லாத பேச்சு. அதாவது நான் காலையிலே கூட சொல்லியிருந்தேன், விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கணும், விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ணட்டும். ஒரே மேடையில் விவாதித்து பார்ப்போம். திராவிட முன்னேற்ற கழக, காங்கிரஸ், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 10 ஆண்டுகளில் அவர்கள் தமிழகத்திற்கு அளித்த நிதி மற்றும் ப்ராஜெக்ட்ஸ் அதை விட 3 மடங்கு அதிகமாக மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் செஞ்சுருக்கு. அதோடு மட்டும் இல்லை, தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். இவ்வளவு தமிழுக்காக பேசுகிறாங்களே திராவிடியன் பார்ட்டிஸ், இவரும் அதே இதைத்தான் கையெடுத்திருக்கார். ஏன்னா அவருக்குன்னு அரசியல் கட்சிக்கு சொல்லிக்கொள்ள யாரும் கிடையாது. இப்போ பாரதிய ஜனதா கட்சின்னா ஜனசங்க காலத்திலிருந்து நாங்கள் தேசியவாதிகளாக ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்று வந்திருக்கோம். ஒரு பாரம்பரியம் இருக்குது. அந்த மாதிரி விஜய்க்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுனால எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசியிருக்கிறார். தமிழகத்திற்கு இதுவரை மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி செய்திருக்கின்ற அளவு எதுவும் செய்யலை. அது மட்டும் இல்லை, பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் தன்னோட சொந்த தொகுதியில் தமிழ் கற்றுக் கொடுப்பதற்காக பாரதியாருக்கு ஒரு இருக்கை. ஆமாம், நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் பங்கு பெற்றீங்களே 2004லேருந்து 24 வரை இங்கே இருக்கிற திராவிடியன் ஸ்டாக்கு தானே, அவங்க ஏதாவது செஞ்சுருக்காங்களா? ஆகவே தமிழக மக்கள் சும்மா சினிமா வசனம் போல் பேசுகிறது தே வில் நாட் பி கேரிட் அவே. அதனால் விஜய் அவர்கள் கொஞ்சம் ஆழ எந்த சப்ஜெக்டையும் படிச்சுட்டு விமர்சனம் பண்ணுங்க. உண்மையான விமர்சனமாக இருந்தால் பதில் அளிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். தட் இஸ் தி டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷனிங் ஆஃப் எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதனால் அவர் ஏதோ கூட்டத்தை பார்த்துட்டு என்னவோ பேசுகிறது மாதிரி பேசுகிறது. கச்சத்தீவை மீட்கணும், அதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் அதுக்கான நடவடிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் கச்சத்தீவை தாரை வார்த்த காங்கிரஸ் மற்றும் திமுக பற்றி பேசலை. அதே போன்று காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மீனவர்கள் எந்த அளவுக்கு கொல்லப்பட்டாங்க, கைது செய்யப்பட்டாங்க, அதை பற்றி எதுவுமே பேசலை. ரொம்ப நல்ல கேள்வி நீங்கள் எழுப்பியிருக்கீங்க. முதல்ல மீனவர் பிரச்சனை எடுத்துக்கொண்டால் அது இன்றைக்கி அதிகமாக பிரச்சனை இருக்கிறதுக்கே கூட கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது ஒரு காரணம். ஏனென்று சொன்னால் நம்மளோட இந்தியன் வாட்டர்ஸ் சுருங்கி போகுதில்ல, கச்சத்தீவுக்கு முன்னாடியே இந்தியன் வாட்டர்ஸ் இட் வுட் சீஸ். அதனால் அப்படி இருக்கச்ச இன்றைக்கி மீனவர் பிரச்சனைக்கு அதிகப்படியான காரணமாக 74லே காங்கிரஸும் திமுகவும் தமிழகத்திற்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழக மீனவர்களுக்கு செய்த துரோகம் காரணம். ரெண்டாவது, 2004 என்றைக்குமே அரசாங்கத்தின் செயல்பாடுகளை கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும். 2004-14 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். இது யாருக்காக இருந்தாலும் என்னோட பதில் தான். ஆனால் கடந்த 11 ஆண்டுகளில் ஒரே ஒரு மீனவர் ராமேஸ்வரத்திலே கொல்லப்பட்டார். அதுவும் மீன்பிடி காரணங்களுக்காக இல்லை. அன்னைக்கு கிரிக்கெட்டு போட்டியில் இலங்கை இந்தியா ஜெயித்து விடுகிறது. அதனால் இலங்கை மீனவர்கள் இந்திய மீனவர்களை தாக்கி ஒருவர் இறந்தார். அது தவிர இந்த 11 வருஷத்தில் ஒரு டெத்தாவதும்னா 600க்கும் மேற்பட்ட படுகொலைகள் மீனவர்களது காங்கிரஸ், திமுக, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்தது. ஆனால் இப்போ அது இல்லை. அது மட்டும் இல்லை, ஒரு முறை நான் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிறத கிட்டத்தட்ட 48 மீனவ தலைவர்கள் அவங்கள கூட்டிக் கொண்டு தமிழ்நாடு பிஜேபி சார்பாக அப்போ சந்தித்தோம். அப்போது அவங்க அன்றைக்கி வச்ச கேள்வி, நம்ம மீனவர்களுக்கு அடையாளம் தெரியறக்கா பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மிதவை கடல் இதில் அது கூட போடுறேன், உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறேன். அதனால் ஆனால் மீனவ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு யார் கைது செய்யப்பட்டாலும் அவர்களை மீட்டு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்ற சொன்னாங்க. அதையே ஐ வாண்ட் டு ரிப்பீட். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.